Realme யூசர்ஸ் Realmeயோட பேட்ச் அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். எஸ் Realme UI 7.0ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகும்? பேட்டரி ட்ரெயினிங் இஷ்யூ இருக்கவங்களுக்காகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா யூஐல கிளிச் இருக்கு அண்ட் சில பல ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக இந்த அப்டேட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய எம்பிலாம் இல்லை, வெறும் 6.47 எம்பிக்கு மட்டும்தான். இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க? இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஆகட்டும், பிராண்ட் நியூவான லைட்டிங் அண்ட் கலர் கிரேடு அண்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ், இது போல் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கோம். ஆல்சோ லிங்க்டு ஃபீச்சர்ஸு அண்ட் ஸ்மார்ட் ரீடிங் ஆப்ஷன்ஸ், இது போல் பல விஷயத்தை நாங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லாவே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும், என்னென்ன இதுக்கு வந்து மொபைல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே போட்டிருப்பாங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும்னு சொல்லலாம். இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆயிரும். ஆனால் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது. மேபி இதை இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதாவது என்னதான் பல ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணாலும், பேச்சஸ் அப்டேட் பண்ணாலும், இந்த 6.47 எம்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸ்டு வெர்ஷன் இருக்குது போல இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது. நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் காமிச்சிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக மொபைல் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆகிட்டு சுவிச் ஆன் ஆகும். ரீஸ்டார்டிங் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவும் ஆகும். எதனால் அப்படின்னா, இது போல் பேட்ச் அப்டேட் பண்ணுறோம், இல்லை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் பண்ணுறோம், இது போல் வந்து யூஏ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமிங் எடுத்துக்கும். மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சுவிச் ஆன் பண்ணும்போது டேரக்ட் பாஸ்வேர்டு மட்டும் தான் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலும், ஃபேஸ் ஐடியே இருந்தாலும் டேரக்ட் பாஸ்வேர்டு மட்டும் தான் எப்போவுமே ஒர்க் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னதான் பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைல் வந்து ரீஸ்டார்ட்டே ஆகியிருந்தாலும், இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி மொபைல் வந்து ஃபீட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் எடுத்துக்கும். இது இப்போ இருக்க பேட்சோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு யூஏ இருக்கு பார்த்தீங்களா, அதோட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் எடுத்துக்கும்னு சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு கால டைம் கொடுங்க. எடுத்த உடனே அந்த ஒர்க்கிங் வந்து பண்ணாதீங்க. மேபி இந்த வகையான யூஐ, இந்த வகையான ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கோ கிராஷ் ஆகிறதுக்கோ அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இதில் மாற்றங்கள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த 7.0 பார்த்தீங்கன்னா எந்த வெர்ஷன்னு? ஆண்ட்ராய்ட் 16 தான் ரன் ஆகுது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினச்சேன். ஸோ அதையுமே ஒரு டவுட்டாக வந்து கேட்டிருந்தார் ஒருத்தர். ஆண்ட்ராய்ட் 16 தான், 15லாம் இல்லை. இப்போ இருக்க லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஆண்ட்ராய்ட் 17 வந்துருச்சு. அது நெக்ஸ்ட் வெர்ஷனில், அதாவது Realme 8.0ல பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கம்ப்ளீட்டாக அந்த அப்டேட்டுமே வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கும் போதே 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஐக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கலாம்னு தோணுது. ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்காவது உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ இதில் இப்படி ஒரு ஹிடனான ஈஸ்டேக்கும் இருக்குது. அந்த வகையான ராக்கெட் மேன், அந்த வகையான ஆட்டோ பைலட் ஃபீச்சர் எல்லாமே ஆண்ட்ராய்டு 16ல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் இவ்வளோ தான். இதில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா, பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூலாம் போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஷார்ட்ஸ்லையுமே நான் அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சொல்கிறதுக்காக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த வகையான பேட்ச் அப்டேட்டை ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.